நீங்கள் உங்கள் மொத்த வீடையுமே எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கலாங்க. ஆமாம், நான் சொல்ல போகிற இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணால் போதும், உங்கள் வீடு எப்போவுமே செம்ம க்ளீனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் க்ளீனிங் 360. நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளீனிங் 360 சேனலில் ஒன்லி க்ளீனிங் வீடியோஸ் மட்டுமே நான் போட்டுட்ருக்கேன். இதில் வர ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் வீடை செம்ம க்ளீனாக ஆக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இந்த 10 ஹேபிட்ஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணால் போதும், உங்கள் வீடு செம்ம க்ளீனாக தெரியும். இப்போ வாங்க அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்றதை பார்க்கலாம். கீப் யுவர் ஸ்பேஸ் எம்டி. அதுதாங்க ஃபஸ்ட்டு. அதாவது உங்கள் வீட்டில் இருக்க டேபிளோ இல்லை ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் ஏதாவது அது மேலே வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்த முதல்ல எம்டி பண்ணணும். ஸோ அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டான இடத்துல நம்ம ரீமேப் பண்ணி வச்சிடணும். நம்ம இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பார்க்குற இடம்லாம் ஓரளவுக்கு எம்டியாக இருந்தாலே போதும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நான் தலை குத்துற ஏர்பின்ஸ்லாம் இங்கே மேலேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவீங்க. பிகாஸ் நம்மளுக்கு எடுத்தோன்னே வைக்கிற இடம் ஈஸியான இடம் எங்கே இருக்கோ அங்கே நம்ம கழட்டி நம்ம கிளிப்ஸு பேங்கிள்ஸ் ஏதாவது இருந்தால் அங்கே ஃபஸ்ட்டு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் அது மறுபடியும் கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்ட் அன்வான்ட் ஐட்டம்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க ஐட்டம்ஸில் ஏதாவது நம்மளுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் மூடி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உடஞ்சி போன பாக்ஸஸ்லாம் கூட இருக்கும், அதுவும் நமக்கு தேவையில்லை. அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம டெய்லி ரெடி ஆகிற இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம், அந்த பாக்ஸ் காலியாக இருக்கும், ஆனால் அதை தூக்கி போடாமல் மறந்து போய் அதே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்க பாக்ஸஸும் நீங்கள் உடனே டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு நான் உடனே டிஸ்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கார்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் நம்ம புதுசாக வாங்கணும் அப்படின்ற மைண்டில் வரும். அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கேன்றதை நம்ம யூஸ் பண்ணுற தாட்டோடையே பண்ணுவோம், அப்புறம் எம்டியாக இருக்கிறத பார்த்து ஏமாந்து போயிடுவோம். அதே சேம் ப்ராசஸ் தான் பர்ஃப்யூம் பாட்டில்ஸ்க்கும். என்ன தான் இந்த பர்ஃப்யூம் காலி ஆனாலும் நம்ம அதை தூக்கி போகிறதுக்கு மனசே வராது. என்ன மாதிரி உங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இது என்னடா இது பாக்ஸில் வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உடனே இப்போவே போயிட்டு அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருங்க. நான் ஷுவராக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் நிறைய பொருளை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட போகிறீங்க. நான் இப்போ காமிச்ச மாதிரி இது பாருங்கள், வளைஞ்சு போன வளையல் தான், அதையும் நான் டஸ்ட்பினில் போட்டுடுறேன். இது காஜல், இது உள்ளே உடஞ்சி போயிருக்கு, அதையும் நான் ரொம்ப நாளாக யூஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கடைசியில் அதையும் நான் கொண்டு போய் குப்பையில் போட போகிறேன். அண்ட் இந்த மாதிரி பிஞ்சு போன ரப்பர் பேண்ட், அப்புறம் இது தாங்க மெயின் மேட்ரு. பாருங்கள், இது பூக்குத்துற ஏர்பின் தான். இது நல்லா வளைஞ்சு போயிருக்கு, விரிஞ்சு போயிருக்கு. இது மாதிரி ஏர்பின் நீங்கள் பார்த்தாலும் தூக்கி போட்டுருங்க. அண்ட் உடஞ்சி போன கிளிப்பு மெயினாக தூக்கி போட்டுருங்க. இதை பார்த்தோன்னே என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி உடஞ்சி போன வளைஞ்சு போன ஐட்டம்ஸ்லாம் குப்பையில் போட்டுருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் பண்ணிவிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போய் ஐ வில் டூ இட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து உங்களில் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். டஸ்ட் த டெய்லி யூசேஜ் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். ஆமாங்க, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு பவுடராக இருக்கலாம், ஒரு க்ரீமாக இருக்கலாம், பர்ஃப்யூமோ, ஆர் இட் கேன் பி எனிதிங். எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிட்ட பிறகு அது ஒரு வாட்டி தொடச்சி வச்சுருங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க. தொடச்சி அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா துடைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இது என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக இது துடைக்காமல் வச்சுருக்கு, யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் நான் இதை டிஷ்யூ வச்சு துடைக்கிறேன். நான்லாம் பவுடர் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே கையிலே நான் துடைச்சிடுவேன். டிஷ்யூ கூட தேவையில்லை, பிகாஸ் அதில் அவ்வளோ டஸ்ட்டு இருக்காதுன்றதுனால கையிலே கூட நீங்கள் துடைச்சி வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப், டிஸ்கார்ட் த அன்யூஸ் கிளாத்தஸ். ஆமாங்க, இப்போ நீங்கள் எல்லோரும் ஓடி போயிட்டு உங்கள் கபர்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டுட்டு அதில் எதெல்லாம் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் அண்ட் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக நான் இப்போ பிரித்து வைக்கிற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுருங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது கொஞ்சம் பிக் ப்ராசஸ் தான். நீங்கள் இன்றைக்கே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். இது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் நம்ம ரொம்பவே டம்ப் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாத்தஸ் அரேஞ்ச்
அரேஞ்ச் பண்ணி வைக்கிற அந்த இடம் தான். பீரோவாக இருக்குது, இல்லை வந்து உங்கள் வீடு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உள்ளே போட்டு நம்ம நல்லா என்ன சொல்கிறது நல்லா டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். பட் அப்படி பண்ணுறதுனால நம்ம வீடு வந்து வெளியேருந்து பார்க்க என்னமோ நல்லா தான் இருக்கும். பட் திடீர்னு யாராவது வராங்க, நீங்கள் பீரோ துடைக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு உங்கள் பீரோ உள்ளே பார்த்தாலோ இல்லை ஷெல்ஃபை பார்த்தாலோ கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்வர்ட் சுச்சுவேஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் செப்பரேட்டாக செக்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. கிழிஞ்சு போன ட்ரெஸ் ஒரு கவர்லையும் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க பழைய ட்ரெஸ் ஒரு கவர்லையும் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் இது ஒரு டொனேஷன் மாதிரி டொனேட் பண்ணிடலாம். இல்லாத பசங்களுக்காவது யூஸ் ஆகும். இப்போல்லாம் வீட்டுக்கே வந்து கூட டொனேஷன்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு கூட நீங்கள் இது கொடுத்துடலாம். யாருக்காவது கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அண்ட் கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிச்சன் கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன் டைம் யூஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடலாம். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் எனக்கு சொல்லுங்கள். அதை பார்த்து நீங்கள் எத்தனை பேர் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரியே. சரி, இப்போ நம்ம 5th ஸ்டெப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கு தான் வேறு எதுக்கும் இல்லை. இப்போ வாங்க 5th ஸ்டெப் என்னன்றதை பார்த்துடலாம். டோன்ட் பை அன்வான்ட் ஐட்டம்ஸ். நான் சொன்னதுலேயே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது. எங்கேயாச்சும் வெளில போனோம் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்தோன்னா அது வாங்கணுன்னு தான் நம்மளுக்கு தோணும். அது நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்றது நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஒரு பொருளை பார்த்தாச்சா நமக்கு பிடிச்சாச்சா உடனே அதை எடுத்து பில் போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது தெரிய வரும் நமக்கு அது உண்மையாலே யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றது. அந்த மாதிரி நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த ஐட்டம்ஸ். அதாவது இந்த கெச்சப் பாட்டில் நான் எதுக்கு வாங்கினேனே தெரியலங்க. ஆனால் வாங்கி வச்சதுலேருந்து இது தனியான ஒரு இடத்துல தான் இருக்குது. நான் யூஸே பண்ணலை. அண்டு சார்ட்டும் அப்படி தான். அண்டு கிஃப்ட்டு ரேப் அது எதுக்குன்னா பர்த்டே பார்ட்டிக்காக வாங்கினேன். பட் அதை நான் அவ்வளோவா யூஸ் கூட பண்ணலை. மேஜர் ப்ராபபிலிட்டி இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங் போகிறோம், இல்லை ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் போனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு வருவோம். அதில் முக்கியமாக நான் சொல்லணுன்னா அந்த ஒரு பாட்டிலில் வந்து கலர் கலராக லைட் போட்டு விற்பாங்க பார்த்தீங்களா, ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி. அது வந்து எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆனதுனால நான் அதை அன்றைக்கி வாங்காமல் வந்துட்டேன். இல்லைனா அதையும் தூக்கிட்டு வந்துட்டு இதை என்னடா பண்ணுறதுன்னு வீட்டுக்கு வந்த பிறகு யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வாங்குறதுலையும் நிறைய பேர் அன்வான்ட் திங்ஸ் வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிடுறோம். அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாயின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கூட கிடையாது. நாங்கள் பெட்டில் தான் படுக்கிறோம். பட் திடீர்னு கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பாயெல்லாம் யூஸ் ஆகும். அதனால் நான் இது எல்லாமே நல்லா க்ளீனாக ரோல் பண்ணி லேஃப்டில் தான் வைக்கிறேன். இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு குடைச்சல் வேலை தாங்க. அதனால் எப்போவுமே கம்மியான ஐட்டம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட 6th ஸ்டெப் டிஸ்கார்ட் ஆல் அன்வான்ட் டாக்குமெண்ட்ஸ். ஆமாங்க, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபைலில் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்மளை அறியாமலே அதில் நிறையா அன்வான்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி உங்கள் ஃபைல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஓப்பன் பண்ணி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அண்ட் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. தேவையில்லாத டாக்குமெண்ட்டை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. இது வந்து நான் டாக்குமெண்ட்டுக்கு மட்டுமே வச்சு ஸ்பெஷலாக சொல்லலை. இது சேம் ப்ராசஸ் நம்ம கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த பில்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பில்லெல்லாம் கையோடு உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ஆர் யூஸ் ஆகலைன்னா நீங்கள் வாங்கின இடத்துலையே அது நல்லா கசக்கி அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஏன்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு பில் இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பில்லை நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து வச்சோன்னா அது மறுபடியும் எடுத்து போய் குப்பையில் போட தான் போகிறோம். அதுக்கு நம்ம அங்கேருந்து வரும்போதே தூக்கி போட்டுட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு வேலையும் மிச்சம். நம்மளோட 7th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆல் எக்ஸ்பயர்ட் மெடிசன்ஸ். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த மெடிசின்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல, பட் அதோடைய எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாள் அந்த மெடிசன் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பைரி டேட் கிராஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மெடிசன் யூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பைரி ஆகிருக்கா இல்லை என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் தனியாக ஒரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸ்லாம் தூக்கி போட்டுருங்க. சரி, இப்போ வாங்க 8th ஸ்டெப் என்னன்றது பார்த்துடலாம். டோன்ட் பை அன்வான்ட் திங்ஸ். அதாவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபைலில் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்மளை அறியாமலே அதில் நிறையா அன்வான்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி
ஸ்டோர் ஒன்லி லிமிட்டட் ஸ்நாக்ஸ். நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது. சந்தோஷம் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்ட ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. அதோடு அதிக அளவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு தான் தலைவலியில் கொண்டு போய் விடும். ஏன்றதை நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போச்சில் இந்த ஆயுத பூஜை ஆர் விஜயதசமி, இதுக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. சாமி கும்பிட்றதுக்காக நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருப்போம். அது ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம வாங்குறது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் நீங்கள் நிறைய குவான்டிட்டி வாங்கிட்டு அதை சேவ் பண்ணி வைக்க முடியாமல், அதில் வண்டு வராமல் எறும்பு வராமல் பார்த்துக்கணும். அது ஒரு இடத்துல கரெக்டாக ஸ்டோர் பண்ணணும். இது எல்லாமே பெரிய வேலை தாங்க. அதனால நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு தேவைப்படுற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை நீங்கள் லிமிட்டடாக வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஸ்கெட்ஸ் பேக்கெட்ஸில் வந்து பெரிய பிஸ்கெட் பேக்கெட்ஸும் இருக்குது, சின்ன பிஸ்கெட் பேக்கெட்ஸும் இருக்குது. நீங்கள் பெரிய பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக சின்னதே ஒரு 2-3 வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கவரை தூக்கி உடனே நம்ம குப்பையில் போட்டுடலாம். ஆனால் அதுவே நீங்கள் பெரிய பிஸ்கெட் பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு டைட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு நாள் அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக இருக்காது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் குட்டி ஐட்டம்ஸாக வாங்கிக்கோங்க. பெரிய ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்காதீங்க. இப்போ நம்ம வீடியோலேயே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஆமாங்க, கமெண்ட்ஸ் கார்னர். ஓகே, எனக்கு நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கும் இப்போ நான் போட போகிற வீடியோக்கும் இடையில வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இதுதான். நிறைய பேர் என்னோடய டிப்ஸ் பார்த்து ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் அண்ட் ஹார்ட் சிம்பிளாக கொடுத்துருக்கீங்க. அண்ட் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. இந்த சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே நீங்கள் கொடுக்கணும். இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நான் ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் எனக்காக மெனக்கேட்டு நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக கமெண்ட் பண்ண எல்லாருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 9th ஸ்டெப் என்னென்னா, டிஸ்கார்ட் ஆல் எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸஸ். ஆமாங்க, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய பாக்ஸும் இருக்கும். பிகாஸ் டிவி ஃப்ரிட்ஜெலாம் வாங்கும்போது நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் ஆர் இந்த மாதிரி குட்டி பாக்ஸஸாக இருந்தால் கூட உங்களுக்கு அது ஏதோ விதத்தில் யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இல்லைனா ரைட்டாகவே இப்போவே கொண்டு போய் அதை டஸ்ட்பினில் போட்டுருங்க. பிகாஸ் இது ஸ்டோர் ஆகிறதே நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸஸை அடைச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க எம்டி பாக்ஸஸ் எல்லாத்தையுமே இப்போவே யோசிக்காமல் கொண்டு போய் குப்பையில் போட்டுருங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் ஒரு நியூஸ் பேப்பர்லாம் சேவ் பண்ணி காயிலங்கடையில் போடுவீங்க. அப்படி போட்டு கூட நம்ம காசு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணால் பண்ணுங்கள். பட் இந்த பாக்ஸஸை வீட்டில் ஸ்டோர் பண்ணாதீங்க அன்னெசரிலி. நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்கீங்களா? அப்போனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கிளிக் பண்ணிவிடுங்க. எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட 10th ஸ்டெப், அதாவது ஃபைனல் ஸ்டெப் என்னன்றது பார்த்துடலாமா? வேறு ஒன்றும் இல்லைங்க, பெட் டைம் க்ளீனப். அதாவது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனிவே நம்ம பாத்திரம்லாம் விளக்கி கிச்சன்லாம் செம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதே சேம் ப்ராசஸை நீங்கள் ஹோல் வீடுக்குமே பண்ணணும். இருங்க என்னடா இதுன்னு யோசிக்காதீங்க. ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுருப்பீங்க. அந்த பொருளை அங்கங்கே கொண்டு போய் அதோட இடத்துலையே வச்சுருங்க. அதே மாதிரி டேபிள் ஒரு டைனிங் டேபிள், அதாவது நீங்கள் கண்ணில் பார்க்குற எல்லா இடத்துலையும் அந்த பொருள் அதோட கரெக்ட் பிளேஸில் இல்லைனா அதை கொண்டு போய் கரெக்ட் பிளேஸில் வைக்கிறது தான் நான் சொன்னேன். ஹோல் வீட்டுக்குமே நான் பண்ணணும் அப்படின்றது வேறு எதுவுமே இல்லை. இது என்னன்னு பார்த்துட்ருக்கீங்களா? நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், வீட்டிலேயே எப்படி ஹோம் ஸ்ப்ரே ரெடி பண்ணலாம் அப்படின்றது. அதுதாங்க அந்த ஸ்ப்ரே ஆல்மோஸ்ட் காலி, ஃபுல் காலி. நான் மறுபடியும் அதை வந்து ரீஸ்டாக் பண்ணணும். மறுபடியும் இந்த ரூம் ஸ்ப்ரே எப்படி பண்ணுன்ற லிங்க் வந்து நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன். என்னோடய ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யார் பண்ண வேலைடா இது? பூண்டு வெடியை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜு மேலே வச்சது, அதையும் எடுத்து போய் அதோட பிளேஸ்லேயே வச்சிடுறேங்க. இப்போ அதாவது அந்தந்த பிளேஸில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பலாம் ஹாஷாக துடைக்க மாட்டேன், லைட்டாக துடைச்சிருவேன். பிகாஸ் டெய்லி துடைக்கிறனால டஸ்ட் இருக்காது. அண்ட் இந்த பாக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம சேனல்லே இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, ரூம் ஃப்ரெஷ்னர் தான், ஹோம்மேட். இது வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன். என்னோடய ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.
இதே சேம் ப்ராசஸ் என் வீட்டில் ரூமில் இருக்க இந்த டேபிள்லையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ ஆர் கிளாத் வச்சு ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி நைட் டைமில் தூங்கிறதுக்கு முன்னாடி வைப் பண்ணிட்டு தூங்கிடுங்க. டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். அண்ட் நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹாலில் வந்து கண்டிப்பாக எக்ஸஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி டேபிள் இல்லை குட்டி குட்டி சேர் அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹால் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, பக்காவாக க்ளீனாக இருக்கணும். எக்ஸஸ் ஐட்டம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நைட் டைமே நீங்கள் இது பண்ணுறதுனால மார்னிங் நீங்கள் ஏஞ்சி ஹாலுக்கு வரும்போது உங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். நிஜமாக ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. நான் சோஃபாவில் என்னோடய கிளிப்பெல்லாம் வச்சுருக்கேன், அதையும் கொண்டு போய் கிளிப் பாக்ஸ்லேயே வச்சிடுறேன். இந்த திங்ஸ் எல்லாமே நான் இன்னொரு ரூமில் தான் ஸ்டோர் பண்ணுறேன், இந்த டேபிள் சேர் எல்லாமே. அவ்வளோதாங்க, நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களில் எத்தனை பேர் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்டில் போயிட்டு ஐ வில் டூ இட், இல்லைனா இதை நான் பண்ண போகிறேன் சிஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க. அதை பார்த்து உங்களில் எத்தனை பேர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் சொன்ன இந்த 10 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ளீனிங் கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், நான் உங்களோட அங்கே வந்து பேசுகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.